வணக்கம். இது ராயவல்லூர் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்துவாச்சாரி வள்ளலாரில் இருக்கக்கூடிய சிம்கோ கோஆப்ரேட்டிவ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, ஃபேட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறத விட உள்ளே போய் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எந்த டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தா டாக்டரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரை போய் பார்த்துட்டு அவர் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ சார். ஹாய் மேம். சார் வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். மேம், நான் டாக்டர் கோபிநாத், சித்தா டாக்டராக இருக்கேன். 15 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? ஆமாம் மேம். சார் ஓகே சார், சித்தா அப்படின்னா என்னங்க சார்? மேம், சித்தானா நம்மளோட இயற்கை மூலிகைகளை கொண்டு நம்ம மெடிசன் ரெடி பண்ணி ஒரு நோயை தீர்க்கிறது தான், அது மூலமாக செய்கிறது தான் சித்தா. ஓகே சார், இப்போது உங்ககிட்ட என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் வராங்க? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுறீங்க? மேம், எங்ககிட்ட மெயினாக வர ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக ஸ்கின் கேசஸ் நிறைய வருவாங்க மேம். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ப்ளஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்லாம் நிறைய வரும். இன்ஃபர்டிலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் கேசஸ்மே ஹேண்டில் பண்ணுறீங்களா? ஆமாம் மேம், இன்ஃபர்டிலிட்டிக்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாகவே பார்க்குறோம் மேம். ஓகே ஓகே. ஸோ வேறு இன்னும் என்னென்ன மாதிரியான பேஷண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? மேம், மெயினாக இங்கே என்னென்னா கேரளா பேஸ்டு தெரப்பீஸ்ன்ற மாதிரி இங்கே வந்து தெரப்பியும் நாங்கள் வச்சுருக்கோம் மேம். இங்கே இப்போ முட்டி வலின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான தெரப்பீஸ் எல்லாமே வச்சுருக்கோம். முதுகு வலி, ஸோ அதுக்கு உண்டான ஆர்த்தோ ரிலேட்டட் கேஸ்க்கு நாங்கள் தெரப்பீஸ் எல்லாமே இங்கே சிறந்த முறையில் நம்பர் 1 இருக்குது மேம். ஓகே சார், பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்த பிறகு அவங்களுக்கு முன்னை விட நல்ல டெய்லி லைஃப்பை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க ப்ராப்பராக அவங்களோட லீட் பண்ணிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் சார். ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்துட்டாரு. ஆமாம், பெட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வேலையை அவங்க ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கலாம். ஆப்ரேஷன் மாதிரி போகாமல் அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலில் அவங்களாவே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வந்த பேஷண்ட்ஸ் ரெஃபரல் மூலமாக நாங்கள் நிறைய பேரும் அது மூலமாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வராங்க. நாங்களும் ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் மேடம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். என் பேர் டாக்டர் மஞ்சு. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். 12 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். 12 இயர்ஸாக இருக்கீங்களா? ஓகே மேடம். ஹோமியோபதி அப்படின்னா என்னங்க மேடம்? ஹோமியோபதினா ஒரு ஜெர்மன் மெடிசன். இந்த டாக்டர் சாமுவேல் ஹனிமன் சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதில் வந்து குளோபியூல்ஸ் ஃபார்ம்லேயே மதர் டீச்சர் ஃபார்ம்லேயே மெடிசன்ஸ் வந்துட்டுருக்கு. பேசிக்கலி வந்து குளோபியூல்ஸ் வந்து கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், அதனால் சின்னவங்க ரொம்ப விரும்பி இதை சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து தித்திப்பாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க மேடம்? சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள எல்லா டிசீஸ்க்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். பர்டிகுலராக ரொம்ப நாள்பட்ட வியாதி, தோல் வியாதி, அப்புறமா கிட்னி ஸ்டோனு, கேல் பிளாடர் ஸ்டோனு, பிசிஓடி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னிலேருந்து எல்லாத்துக்குமே, இந்த ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம். ஆமாம், வெயிட் லாஸு எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய சிம்கோ கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டலில் ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. தெரப்பி கூட பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோமியோபதி, மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே ஆமாம் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ ஹோமியோபதி டாக்டர் கிட்ட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டாக்டர்ஸ் கிட்ட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டாக்டரை தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போய் டாக்டர் கிட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேடம். ஹாய் மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். என்னோட பேர் டாக்டர் பிரபாவதி. நான் ஆயுர்வேதா கன்சல்டண்ட்டாக சிம்கோ ஆயுஷில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பிஏ எம்எஸ்சி அனாட்டமி முடிச்சிருக்கேன். எவ்வளோ இயர்ஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க?
13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஆயுர்வேதா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதான். நீங்கள் என்னென்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? யூஸ்வலாக நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது வாத வியாதிகள், மூட்டு வலி, கை கால் வலி, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது இந்த கை கால் நடுக்கம், இந்த முதியவர்களுக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பக்கவாதம், அந்த மாதிரி நோய்க்கு நம்மளோட ஆயுர்வேதத்தில் நல்லா எஃபெக்டிவாகவே நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா பேஷண்ட்ஸுமே நீங்கள் ஆமாம். என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? யூஸ்வலாக நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஆயுர்வேத மூலிகை கஷாயங்கள் உண்டு, மூலிகைகள், மருந்து மாத்திரைகள், ஃபுல்லாகவே ஹெர்பல் காம்பினேஷனாலாம் இருக்கும் மெடிசின்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அலோபதி கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிட்டத்தட்ட நில்லு தான். நாள்பட்டு ஒரு 48 நாள் 3 மாதம் வரைக்கும் எடுத்தால் கூட நம்ம மெடிசின்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்மளோட மெடிசின்ஸில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் எக்ஸ்ட்ராவாக அது ஒரு பெனிஃபிட் மாதிரி கூட. பஞ்சகர்மான்றது ஆயில் மசாஜ் செய்கிறது, ஸ்வேதனம், அதாவது ஸ்வெட்டிங் கொடுக்கறது, அது மூலியமாக அந்த தோஷங்களை வெளிக்கொண்டு வர்றது, அது ஸ்டீம் மெத்தட்னு சொல்லுவாங்க, எல்லைக்கிழி ஒத்தோட கொடுக்கறது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து முக்கால்வாசி வியாதிகள் போயிடும் அப்படின்ற. ஆமாம், தோஷங்கள் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு அது ஒரு மெத்தடு தான். அது ஒரு பழைய காலத்து மெத்தடும் கூட. அது அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்ஸ். வெறும் கஷாயங்கள் மட்டும் கொடுக்கறது இல்லை, நம்ம அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே நம்ம வியாதிகள் மறைஞ்சு குணமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தில் மற்ற மெடிசன்ஸ், அதாவது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி இல்லாமல் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன், அதாவது ஒரு தேகத்துக்கு பொறுத்து, அதாவது பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில், வாத தேகினர், பித்த தேகினர், கஃப தேகினர்னு அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாடின்னு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு கிடையாது. அவங்கவுங்களோட உடம்பை பொறுத்து தான் நம்ம மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது உண்டு. ஸோ அது வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆயுர்வேதா கூட. ஏன்னா எல்லாருமே ஒரே பிரகிருத்தியாக இருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பிரகிருதி பார்த்து தான், அந்தந்த தோஷ நிலைகளை பார்த்து தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறது உண்டு ஆயுர்வேதத்தில். அது வந்து நம்மளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி மோடுன்னு கூட சொல்லலாம். ஆமாம், நம்ம அவங்களோட பிரகிருதி பார்த்து தான் மெடிசன் கொடுக்கறது உண்டு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே கேட்கும். இன்னும் பேராசூட்டமெல்லாம் அது எல்லாருக்கும் எழுதுகிற மாதிரி நம்ம கஷாயங்கள் ஒரே மூலிகையாக இருந்தாலும் அவங்கவுங்க பிரகிருதி கொடுத்தோன்னா அது நல்லா அவங்களுக்கு டக்குனுமே குணமாகும். ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாக்டர் வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டரை தான் பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரோபதி செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நேச்சுரோபதியை பற்றி பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். நான் டாக்டர் பாரதி கண்ணம்மாள், யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நான் இந்த ஃபீல்டு கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஆமாம், ஃபீல்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மருந்துகள் நம்ம மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம். இயற்கையை பேஸ் பண்ணியே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இயற்கை மருத்துவம். இதில் வந்து நிறைய மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அக்குபஞ்சர், ஹைட்ரோதெரப்பி, மட் தெரப்பி, கிளே தெரப்பி, ரெய்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்ககிட்ட என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் வராங்க மேடம்? இங்கே வந்து எல்லா A to Z எல்லா டிசீஸ்க்கான பேஷண்ட்ஸும் வராங்க மேம். எல்லாத்துக்காகவும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன மாதிரி டைப்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் வந்து மெயினாக ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிஸார்டர்ஸு, இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது அந்த டிஸார்டர்ஸ் வர முடியும், ஆர்த்ரைட்டிஸ், பெயின் ரிலேட்டட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். ஓகே, எல்லாமே ஆமாம், நேச்சுரலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து நிறைய தெரப்பீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவுமே நேச்சுரோபதியில் இன்க்ளூட் ஆகும். இங்கே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நேச்சுரோபதியில் மெடிசன் இல்லாமல் வித் தெரப்பீஸோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எல்லாமே சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நேச்சுரோபதியில் மருந்தில்லா மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லோரும் ஒரு சிலர் வந்து மெடிசன் எதிர்பார்க்குறாங்களே, அதனால் நாங்கள் எல்லோரும் கம்பைன் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய விதமான கேம்ப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போது இயற்கை மருத்துவம்னா என்னென்னு தெரியாது, இல்லை சித்தா ஆயுர்வேதால ஓரளவுக்கு தெரியும், ஹோமியோபதி இதெல்லாம்
கொஞ்சம் தெரியாமல் இருக்காங்க. அதுக்காகவே டெய்லி மார்னிங்கில் கேம்ப் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில். ஆமாம், எவ்ரிடே பேஸில் மார்னிங்கில் போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கேம்ப் மாதிரி இப்போ சுகரும் பிளட்டு பிபி இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, யோகா டே இந்த மாதிரி டேஸில் ஹார்ட் டேலாம் வருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தைராய்டு டே அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனிங்கும் கொடுத்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கேம்பிங் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டடாக பீப்புள்ஸும் இதை தேடி வராங்க. ஸோ அவேர்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பீப்புள்ஸ்கிட்ட. இன்னும் மேலே மேலே ரெஸ்பான்ஸ் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் வந்து சின்னக்காளி. நான் வந்து சிம்கோ கோஆபரேட்டிவ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல வகையான தெரப்பி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இடுப்பு வலி, முட்டி வலி, ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து நடைமுறையில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன தெரப்பி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதிகமாக பைக் ஓட்டுவார், லாங் ட்ராவல் பைக் ஓட்டுறதுனால இவருக்கு இந்த இடத்துல இடுப்பு பிடிச்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து நம்ம புறவலை என்ற ட்ரீட்மெண்ட் தரப்போகிறோம். அந்த தெரப்பி என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தெரப்பி பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பெயின் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். இப்போ நம்ம என்ன தெரப்பி பண்ண போகிறோன்னா கப்பிங் தெரப்பி. கப்பிங் தெரப்பிங்கிறது நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அதாவது ஃபயர் கப்பிங் பண்ணுவோம், இல்லை வெட் கப்பிங், ட்ரை கப்பிங்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் கப்பிங் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபயர் கப்பிங். அதாவது நம்ம இந்த இதில் வந்து ஃபயர் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணும்போது அதில் இருக்க ஏர் எல்லாமே சக்கன் ஆகி அந்த மசில்ஸ் வந்து நல்லா இழுக்கும். அப்படி இழுக்கும்போது அந்த இடம் சுற்றி நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வரும். அங்கே இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் ஃபயர் கப்பிங் பண்ணுறது. அதுவும் ஸ்பைனில் பண்ணும்போது மெயினாக நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். அதனால் நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த தெரப்பி 20 to 30 மினிட்ஸ் போடலாம். 30 மினிட்ஸ் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சைடில் சிறியதாக ஒரு அழுத்தம் கொடுத்து மெதுவாக தான் எடுக்கணும். அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடாது நம்ம, சரிங்களா? மெதுவாக சைடில் நம்ம விரல் ஏதாவது ஒரு விரல் வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகும். லைட்டாக மெதுவாக எடுக்கணும், கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஆக்சுவலாக கப்பிங் தெரப்பி உடம்பில் இருக்க அனைத்து பாகங்களிலுமே பண்ணலாம். மெயினாக வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் பண்ணும்போது நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாகவே நமக்கு ஸ்மூத்தன் பண்ணுறதோட எல்லா சிஸ்டத்தையுமே நல்லா வேலை செய்ய வைக்கும். மெட்டபாலிக் டிசார்டர்ஸு அண்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரொசீஜர் பேர் ரத்த மோக்ஷனம். இது வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பஞ்சகர்மா தெரப்பியில் 5வது தெரப்பியாக சொல்லுவாங்க. இது வந்து பித்தம், ரத்தம் சம்பந்தமான எல்லா வியாதிகளுக்குமே தரலாம். பித்தம்னா நம்ம இந்த நாள்பட்ட தோல் வியாதிகள், ஒரே இடத்துல நிறைய இந்த கெட்ட ரத்தம் சேருது இல்லைங்களா, வெரிகோஸ் வெயின்ஸ், ஆறாத புண்கள் இருக்கும் இல்லைங்களா, இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதுக்கு எல்லாமே நம்ம இந்த ரத்த மோக்ஷனம் செய்யலாம். அட்டை பூச்சிகளில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பாய்சனஸ், இன்னொன்று வந்து நான் பாய்சனஸ். பாய்சனஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அந்த மாதிரி அதோட உடம்புல வந்து கலரான ஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். நான் பாய்சனஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் பிளாக்காக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எடுக்கும் போது க்ளீன் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டாலே அது விழுந்துடும். இன்னொன்று அதோட வாயை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ண பிறகு நல்ல தண்ணியில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. இப்போ வந்து இவருக்கு கெட்ட ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டில் நல்லா அக்யூமுலேட் ஆகிருக்கு. அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரத்த மோக்ஷனம் வந்து அந்த அட்டை பூச்சி விடுதல் அந்த ப்ரொசீஜர் இப்போ செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலாக அக்குபஞ்சர் அப்படின்னா என்னென்னா, அக்குங்கிறது புள்ளி, பஞ்சருங்கிறது குத்துதல். அதாவது இந்த நோய்க்கான புள்ளியை தேர்ந்தெடுத்து அதில் ஊசியை வந்து பஞ்சர் பண்ணுறது தான் அக்குபஞ்சர், சரிங்களா? இப்போ இவருக்கு கழுத்து வலிக்காக நம்ம அக்குபஞ்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நரம்பு மண்டலத்தை வச்சு மெரிடியன்ஸ், அக்குபஞ்சர் புள்ளிகளை மெரிடியன்ஸாக பிரிச்சிருக்கோம். நிறைய மெரிடியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி மெரிடியன்ஸை செலக்ட் பண்ணி, புள்ளிகளை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்குபஞ்சர் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது கழுத்து வலிக்காக பண்ணுறோம். ஜஸ்ட் நீடில் ப்ரிக் பண்ணால் போதும்.
அது நரம்பு மண்டலத்தில் அந்த மெரிடியன்ஸில் இருக்க நாட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வலியை குறைக்கும். இது வந்து அனைத்து விதமான நோய்களுக்கும் அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம போடலாம். இப்போ இவருக்கு லோக்கல் பாயிண்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து அக்குபஞ்சர் பண்ணியிருக்கோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் தான் வேலை செய்யும். அதாவது இந்த மெரிடியன்ஸ்லாம் நிறைய பிளாக்கேஜ் நாட்ஸ் எல்லாம் உருவாங்க. அது மூலயமா தான் பெயின் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும். இப்போ நம்ம நீடில் வச்சு ப்ரிக் பண்ணதுனால அந்த நரம்பு தூண்டி விடுவோம். அந்த நாட்ஸை போய் அது ரிலீஃப் பண்ணும். அதாவது நரம்பு தூண்டி விடுறது மூலயமாவே நம்ம உடம்பை சரி பண்ணக்கூடியது தான் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ்னரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக படிச்சுட்டு வந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டாக்டராக தான் பண்ணிகிட்ருக்கோம். அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் முடிச்சுட்டு அக்குபஞ்சர் அதை படிச்சுட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். கேம்ப் நிறைய நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸே கேட்டிருக்காங்க, இங்கே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து எடுத்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நல்ல விதமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 20 to 30 minutes வரையும் போட்டு இருக்கலாம். சரிங்களா? அது நரம்பு தூண்டுதல் நல்லா பண்ணி பெயின் எல்லாம் ரிலீஃப் பண்ணோம். ஒரு 3 to 4 days பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். கேம்ப் நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேம்ப் மூலயமா கேட்டுட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய சக்ஸஸ் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தெரப்பி என்னென்னா ஃபுல் பாடி மசாஜ். ஃபுல் பாடி மசாஜ்னால் நிறைய மூலிகைகளை சேர்த்து எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி அதை வந்து குறிப்பிட்ட ஹீட்டில் பாடியில் அப்ளை பண்ணி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து மசிலை ஃப்ரீ பண்ணி விட்டு பண்ணுறது தான் ஃபுல் பாடி மசாஜ். இதனால் என்ன நடக்கும்னா பாடி ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ ஆயில் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுனால உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப் நமக்கு உண்டாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த நெக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கேப்புலர் ரீஜன், இந்த முதுகு பின்னாடி இருக்க ஸ்கேப்புலர் ரீஜன்லாம் அந்த டைப் பண்ணுறவங்க லேப்டாப் டைப் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த இடத்துல ரொம்ப பெயின்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதுக்கெல்லாம் இந்த மசாஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ரிலீஃபாக தரும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நல்லா தூங்குவாங்க. ஹீட் பேஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம இந்த மசாஜ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் உடம்புல உள்ள மொத்த பாடி பெயின்ஸ் மொத்தமும் ரிலீவ் ஆயிரும். ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த தெரப்பி யார் யார் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களும் எடுக்கலாம், குண்டாக இருக்கிறவங்களும் எடுக்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட ஏஜ் தான் எடுக்கணுன்றதுலாம் கிடையாது, யார் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இந்த தெரப்பி பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஜென்ஸ் தெரப்பிஸ்ட் பண்ணுவாங்க, ஃபீமேலுக்கு ஃபீமேல் தெரப்பிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல் பாடி தெரப்பி முடிச்சுட்டு ஸ்டீம் போகிறதுனால உடம்புல உள்ள கெட்ட நீரை வெளியேற்றிட்டு உடம்பு சுத்தமாயிடும். இப்போ பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் மசாஜ். ஹெட் மசாஜ் எதுக்கு பண்ணுறோன்னா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய சூடு, கண்ணெல்லாம் ரொம்ப சூடாயிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சூடு அதிகமாக ஏறுறதுனால இந்த ஹெட் மசாஜ் பண்ணுறதுனா ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஹெட் மசாஜ் பண்ணுறதுனால நல்ல ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், இப்போ இருக்கவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஒர்க் ரிலேட்டடாக வர எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபோன் அதிகமாக பார்க்குற குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து கண் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இதனால் வந்து கண்ணெல்லாம் நல்லா கூலிங்காக ஆகிட்டு நல்ல ரிலாக்ஸேஷன் வரும். ப்ளஸ் வந்து தூக்கமின்மை, இன்சோம்னியான்னு சொல்லப்படுற தூக்கமின்மைக்கும் இது நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா ஸ்டீம். இந்த ஃபுல் பாடி மசாஜ் முடித்ததுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் என்னென்னா இந்த சூடான நீராவி வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போயிட்டு உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் கீழே இறக்கிடும். இப்படி இறக்கிறதுனால நம்ம உடம்பு சுத்தமாகும். இப்போ அந்த கெட்ட நாற்றங்கள்லாம் வருது பார்த்திங்களா, அந்த கெட்ட நாற்றங்கள்லாம் வந்து இதனால் நீங்கிரும். ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. பாடி பில்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டீம் எடுக்கிறதுனால கெட்ட நீர்லாம் வெளியேறி அன்வான்ட் ஃபேட்ஸும் வெளியேறி இந்த ப்ராசஸ்னால் வெளியேறி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கலாம்.
எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்கோ கோஆபரேட்டிவ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட டென்டல் கிளினிக்கில் தான் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி காந்தி நகரில் தான் இருக்குது. உள்ளே போய் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேடம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஐம் டாக்டர் மஞ்சுளா, ஜென்ரல் டென்டிஸ்ட். ப்ராக்டிஸிங் ஃபார் நியர்லி 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு 2017 முடிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இங்கே வந்து கோஆப்ரேட்டிவ் டென்டல் கிளினிக்கில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படிலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஜென்ரல் டென்டிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் டென்டிஸ்ட்னால் வந்து பல் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொத்தை பல் அடைக்கிறது, மிஸ்ஸிங் பல் இல்லாத இடத்துல பல் கட்டி கொடுக்குறது, ஃபிக்ஸடாக பண்ணலாம், ரிமூவபிளாக பண்ணலாம், இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம், ஸ்க்ரூ டைப்பு. அது வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ரொம்ப வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இம்ப்ளான்ட், அது பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம பல்லில் வந்து முன்னாடி பல் வரிசை சரியாக இல்லைன்னா அது கிளிப் போட்டு ஒரு மாதிரி பல் சரி பண்ணுறது. இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுவாங்களே, ஸோ அதை க்ளோஸ் பல் அந்த சந்து பல் இல்லை பல் ஒரு சிலருக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். மெயின் மோட்டோ வந்து என்னென்னா பேஷண்ட்டோட ஸ்மைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுக்குறது தான். பியூட்டி கம்ஸ் வித் பியூட்டிஃபுல் ஸ்மைல் இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக எங்களோட மோட்டோவாக இருக்குது. அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கோஆப்ரேட்டிவ்னு சொன்னோம்னா நம்ம வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதை விட ப்ரைஸ் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட சிம்கோ கோஆப்ரேட்டிவ் டென்டல் கிளினிக்கில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இங்கே என்னென்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். தேங்க்யூ. இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரலாக வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வலியோடு தான் வருவாங்க, பல் வலியோட. அந்த பல் வலிக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா பல் சொத்தையாக இருக்கும், அதுக்கப்புறம் பல்லில் கரை இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும், இல்லை பல் கட்டணும், இந்த மாதிரி ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. நம்மக்கிட்ட இங்கே ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து கரை இருக்குது பல்லில், ப்ளஸ் இவங்களுக்கு இன்னொரு மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லில் சொத்தை இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை பல்லை வந்து நம்ம அடைக்க போகிறோம். கரைங்கிறது இதுதான், பல்லில் ப்ரௌன் கலரில் ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். சொத்தைங்கிறது யூஸ்வலாக அந்த கருப்பு கலரில் புள்ளி மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சொத்தை. அதுதான் அதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு. இதுதான் ஸ்கேலர். இதை வச்சு தான் இப்போ நம்ம இவங்களுக்கு பல் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பல்லில் இருந்த கரை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இனி பேஷண்ட் வந்து ட்வைஸ் ப்ரஷ் பண்ணி நல்லா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட கம்மோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொலாங்கான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதுனால. இப்போ டென்டலில் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் டெமோவாகவே நமக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட அங்கேயுமே டெமோ பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டலோட அட்ரஸும் எங்கள் கிளினிக்கோட அட்ரஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயவேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.